guys, அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் அண்ட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ் தே ஹேவ் த கார்போஹைட்ரேட் யூனிட்ஸ் ஒன்லி. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் அட்டாச்சஸ் டு ப்ரோட்டீன் ஆர் லிபிட் அண்ட் இட் இஸ் 3 டைப்ஸ். என்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஸ் ப்ரோட்டீனு, புரோட்டோகிளைகெயின்ஸு, கிளைகோலிபிட்ஸ் இப்படின்ட்டு 3 டைப் ஆஃப் இது இருக்குது. இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்ஸை பார்த்திங்கன்னா எப்படி அப்சர்வ் பண்ணும், நம்ம இன்டெஸ்டைன் லூமின் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுன்னா எய்தர் கேலக்டோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இப்படிங்கிற 3 மாலிகுலராக தான் நமக்கு வந்து அப்சர்வ் ஆகும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் மோனோசாக்ரைட்ஸ் இருக்குங்கிறீங்க, பாலிசாக்ரைட்ஸ் இருக்கீங்க, ஆலிகோசாக்ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் வாசிச்சுக்குவோம். How to classify the simple carbohydrates where only carbohydrates units are present. The classification of simple carbohydrates is based on number of carbohydrate units into 3 types. எப்படி 3 டைப்ஸாக பிரிக்காங்க. மோனோசாக்ரைட்ஸ்னால் சிங்கிள் கார்போஹைட்ரேட் யூனிட் இருந்தால், ஆலிகோசாக்ரைட்ஸ் அப்படிங்கிறது 2 or 10 யூனிட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். எக்ஸாம்பிள் டைசைக்ரைட்ஸ், ட்ரைசைக்ரைட்ஸ் இந்த மாதிரி. பாலிகோசாக்ரைட்ஸ் அப்படிங்கிறது திஸ் ஹேவ் மோர் தென் 11 யூனிட் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ். இந்த சிங்கிள் கார்போஹைட்ரேட் யூனிட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எய்தர் குளுக்கோஸாக இருக்கும், இல்லை ஃப்ரக்டோஸாக இருக்கும், இல்லை கேலக்டோஸாக இருக்கும். இது ஆலிகோசாக்ரைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகுனா, இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஆலிகோசாக்ரைட்டில் டைசைக்ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அதில் வந்து சுக்ரோஸ், லாக்டோஸ், மேலட்டோஸ் அப்படின்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து பேஜ் நம்பர் 12 பாருங்கள். இப்போ வந்து மால்டோஸ் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், ஐசோ மால்டோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். அதே மாதிரி லாக்டோஸ் பார்த்தீங்கன்னா கேலக்டோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். சுற்றி இந்த 3குள்ளே தான் வரும். ஃப்ரக்டோஸ் இல்லைனா கேலக்டோஸ் இல்லைனா குளுக்கோஸ் இதுக்குள்ளே தான் வரும். ஒரு கார்போஹைட்ரேட் யூனிட் அப்படின்னாலேயும் எய்தர் இந்த 3குள்ளே தான் இருக்கும். இந்த 3லேயும் எப்படி டிஃப்ரெண்ட்டாகவும் ஜாயிண்ட் ஆகுது, குளுக்கோஸ் ஜாயிண்ட் ஆகும், இந்த மாதிரி வித்தியாசமாக ஜாயிண்ட் ஆகுறது தான். இப்போ வந்து சாக்ரைட்ஸ் அப்படின்னாலேயும் அதுக்கு வந்து இன்னொரு பேர் க்ரீக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து சீஸ் எடுத்துக்கும். சீஸில் வந்து லாக்டோஸ் கிடைக்குது. அப்படின்னா லாக்டோஸ், இப்போ சீஸ் சாப்பிட்றோம், லாக்டோஸ் தான் நமக்கு வந்து உள்ளே வருது. லாக்டோஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு டைசாக்ரைட், ஒரு டைசாக்ரைட் கார்போஹைட்ரேட். அதில் வந்து 2 கார்போஹைட்ரேட் யூனிட்டாக இருக்கும். இந்த லாக்டோஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, நமக்கு கேலக்டோஸாகவும் குளுக்கோஸாகவும் அப்சர்வ் ஆகும். இதுதான் கதை. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மேல்டோஸுக்கு, அதே மாதிரி சுக்ரோஸுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வரும். நம்ம மோனோசாக்ரைட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கார்போஹைட்ரேட் இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். மோனோசாக்ரைட்ஸில் 1 சுகர் மாலிகுல் இருக்கும். அது வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், அவ்வளோதான். அடுத்து டைசாக்ரைட் பார்த்திங்கன்னா சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இப்படின்னு இருக்கும். ஆலிகோசாக்ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபனோஸ், ஸ்டாச்சியோஸ். அடுத்து இந்த பாலிசாக்ரைட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச்சு, கிளைகோஜன்னு, செல்லுலோஸ் இப்படின்னு 3 இருக்குது. அது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோனோசாக்ரைட்ஸ். 2 ways to classify the monosaccharides. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், ஃபங்க்ஷனல் குரூப். இது 2 வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை போய் பாருங்கள். இந்த கார்போஹைட்ரேட்டில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பிக்சரை போய் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த ஏரியா வந்து குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப். குளுக்கோஸில் வந்து ஆல்டிஹைடு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரக்டோஸில் பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த டேப்லெட் காலம் பாருங்கள். மோனோசாக்ரைட்ஸை வந்து 2 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களே. பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை வச்சு சொல்கிறாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தோம் பார்த்தீங்களா. ட்ரையோஸ் அப்படின்னா 3 கார்பன் ஆட்டம்ஸு, டெட்ரோஸ் அப்படின்னா 4 கார்பன் ஆட்டம்ஸ், பென்டோஸ் அப்படிங்கிறது 5 கார்பன் ஆட்டம், ஹெக்ஸோஸ் அப்படிங்கிறது 6 கார்பன் ஆட்டம்ஸ், ஆல்டோஸ் அப்படிங்கிறது அடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ் அப்படிங்கிறது ஆல்டிஹைட் குரூப்பு, கீட்டோஸ் அப்படிங்கிறது கீட்டோன் குரூப்பு. ஒரு ஃபேக்டை பற்றி படிச்சிடும். அதுக்கு முன்னாடி ட்ரையோஸ் வந்து ஒரு மோனோசாக்ரைட், அதில் வந்து 3 ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மிசினோமர் என்ன அப்படின்னா மால்டோ ட்ரையோஸ் அப்படிங்கிறது நாட் ஏ ட்ரையோஸ், இட்ஸ் ஏ ட்ரைசாக்ரைட் வித் 3 குளுக்கோஸ் ரெசிடென்ட்ஸ். மொத்தம் அதில் வந்து 6 கார்பன். அந்த ஃபார்முலாவை பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு குளுக்கோஸில் வந்து எப்படி இருக்கும்,
6 கார்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்லேயும் 6 கார்பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்போஹைட்ரேட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 6 கார்பன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கார்போஹைட்ரேட் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து டோட்டலாக 18 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மால்ட்ரேஸில் இருக்கக்கூடிய MAL மால் அப்படிங்கிறது வந்து காம்பவுண்ட் நேம் மேட் அப் ஆஃப் மல்டிபிள் குளுக்கோஸ் ரெசிடென்ட். மால்டோஸ் அப்படிங்கிறது 2 குளுக்கோஸ் ரெசிடியஸ். ஐசோமால்டோஸ் அப்படிங்கிறது 2 குளுக்கோஸ் ரெசிடியஸ். மால்டோ ட்ரையஸ் அப்படிங்கிறது 3 குளுக்கோஸ் ரெசிடேஸ் வந்து இருக்கக்கூடியது. how do you name a ketone from a corresponding aldose name? ஒரு ஆல்டோஸ் நேமை வச்சு ஒரு கீட்டோஸ் நேம் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். புக்கில் இருக்க டேபிளர் காலம் பாருங்கள். ஆல்டோஸில் இருக்க ரைபோஸ் வந்து ரைபோலோஸ் அப்படின்னு இருக்கும். எர்த்ரோஸ் வந்து எர்த்துலோஸ் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே மோனோசாக்ரைட்ஸ் தான். இது வந்து ஆல்டோஸ் வந்து கீட்டோஸ் அப்படிங்கிறது. ஆல்டோஸ்லேருந்து கீட்டோஸ் பேரை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இப்படி எடுக்கலாம். நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா கீட்டோஸில் இருக்க ஃப்ரக்டோஸ் மட்டும் ஏன் UL வந்து சேர்க்காமல் இருக்குது அதோட நேமில் அப்படின்னா அதுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்கேன். இந்த ஆக்சுவலாக மேம் வந்து இந்த கொஞ்சம் கேட்சியாக இருக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டேப்லர் காலம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும். இதுலேயுமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ரைபோஸ் அப்படிங்கிற ரைபுலோஸு, சைலோஸ் அப்படிங்கிற சைலுலோஸ் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. எரித்ரோஸ் வந்து எர்த்ரோஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து இப்படி இருக்கும். கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து எப்படின்னா டேரெக்டாக ஃப்ரக்டோஸு, குளுக்கோஸ், கேலக்டோஸ், மேனோஸ் அப்படின்னு நேரடியாகவே இருக்கும். இந்த கீட்டோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன் அப்படின்னு இருக்குது. இது ஒரு மோனோசாக்ரைட் தான். ஆனால் கீட்டோஸில் வந்து UL வந்து இப்போ வரலை. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சில வேர்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்க தான் செய்யும். UL வந்து ஆட் ஆகிருக்காது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு டேப்லெட் காலம் மாதிரி இருக்குல்ல. இன் குளுக்கோஸ் ஹவு மெனி ஃபங்க்ஷனல் குரூப் do you find அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்லி ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் ப்ரெசன்ட் இன் குளுக்கோஸ். நான் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன சொன்னேன்? ஆல்டிஹைட். அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி நான் இது ப்ரௌன் பண்ணி காட்டியிருந்தேன்ல அதுதான். And that is a monosaccharide. The functional group that present in glucose is a aldehyde. Therefore, glucose is an aldose. Glucose is an hexose. Glucose has 6 carbon atoms. Quick tip அப்படினு based on number of carbon atom, glucose is an hexane. Based on functional group, glucose is a aldehyde. In fructose, how many functional group do you find? In fructose, only one functional group is present. That is a monosaccharide because got only one sugar unit. The functional group that present in fructose is a ketone group. Makes fructose as a ketose. இந்த குவிக் டிப்பில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ ஃப்ரக்டோஸ் இஸ் அ ஹெக்ஸோஸ். பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் குரூப் 1 சுகர் யூனிட் மேக்ஸ் இட் அஸ் எ கீட்டோஸ். ஸோ இது வந்து கீட்டோன் குரூப். த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஷேர்ஸ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. அடுத்து வந்து டைசாக்ரைட். டைசாக்ரைடு வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஆலிகோசாக்ரைட் ஹேவிங் 2 சுகர் யூனிட்ஸ். ஆலிகோசாக்ரைடில் என்ன இருக்கும்? நமக்கு 2 to 10 யூனிட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கிறது தான் நமக்கு வந்து ஆலிகோசாக்ரைட். இதில் பாருங்கள், இது வந்து ஒரு புது விதமாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் புரியது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் ஈஸியாக புரிய வச்சுருவேன். இதில் பார்த்தீங்கன்னா மால்டோஸு, ஐசோமால்டோஸு, ட்ரைஹாலோஸு, சுக்ரோஸு இப்படிலாம் இருக்குது. அடுத்து லாக்டோஸ். லாக்டோஸ் வந்து ப்ரெசன்ட் இன் மில்க். அதுக்கு முன்னாடி சுக்ரோஸை பற்றி பார்த்தோம். சுக்ரோஸ் வந்து நான் ரெடியூஸ்டு ஆல்தோ மேட் அப் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த டேபிள் சுகர். இந்த சுக்ரோஸ் அப்படிங்கிறத நம்ம டேபிள் சுகர்னு சொன்னேன். முன்னாடியே நான் சொல்லிட்டேன். டைசாக்ரைட் அப்படிங்கிறது எய்தர் வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இந்த மாதிரி இதை வச்சு தான் மேட் ஆகிருக்கு. இந்த சுக்ரோஸ் பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸால் மேட் ஆக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நான் ரெடியூஸ்ட். ஆனால் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பார்த்திங்கன்னா ரெடியூஸ்ட். ஆனால் சாக்ரோஸ் வந்து நான் ரெடியூஸ். ஸோ நம்மளால் சுக்ரோஸை வந்து உடைக்க முடியும், ரெண்டாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஆனால் கேலக்டோஸையும் சரி குளுக்கோஸையும் ஃப்ரக்டோஸ் இது எதையுமே நம்மளால் உடைக்க முடியாது. சரி, உடைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை எதை வச்சு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம லிங்கேஜில் பார்க்க போகிறோம். லிங்கேஜ் அப்படிங்கிற பார்க்க முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை பாருங்கள். ஒரு நார்மல் குளுக்கோஸ், நார்மல் ஃப்ரக்டோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி குளுக்கோஸ் வந்து கேலக்டோஸ் மாதிரியே தான் இருக்கும். அந்த ஷேப் வந்து இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக குளுக்கோஸோட ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு இருக்கும். ஃப்ரக்டோஸ்க்கு பாருங்கள் 1 2 3 4 5 தான் இருக்கும்.
இதை வச்சே நம்ம ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம் வெதர் இட்ஸ் குளுக்கோஸ் ஆர் ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது. குளுக்கோஸை ஏன் ஆல்டிஹைட் சொல்கிறாங்க, ஃப்ரக்டோஸை ஏன் கீட்டோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கார்பாக்சில் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த C11O இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா ஆல்டிஹைடு. ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகலை, வேறு ஏதாச்சும் கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து அது கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தீங்கன்னா அது வந்து கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரக்டோஸில் வந்து கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கனால இது வந்து ஆல்டிஹைடு அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்கேஜ் அதை பற்றி பார்ப்போம். பேசிக் தம் ரூல்: ஆல் கார்போஹைட்ரேட் ப்ரிஃபர் டு லிங்க் வித் ஆல்ஃபா 1 and 4 linkage along the straight chain. பிரான்ச்டு பாயிண்ட் அப்படின்னா தே ஹேவ் ஆல்ஃபா 1 and 6 லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் கேட்கலாம், லிங்கேஜ் பார்த்தீங்கன்னா 1,4 1,6 1,1 1,1 2 1,4 பீட்டா 1,4 அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன் ஆல்ஃபா பீட்டா? அதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து லாக்டோஸையும் மால்டோஸையும் வந்து கம்பேர் பண்ணுங்கள். நமக்கு வந்து மால்டோஸ் வந்து நமக்கு வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ், லாக்டோஸ் வந்து நமக்கு கேலக்டோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ். இந்த லாக்டோஸில் இருக்கக்கூடிய கேலக்டோஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் அந்த இது பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹைட்ரஜன் அயன் வந்து ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஹைட்ரஜன் ஒன்று வந்து கேலக்டோஸில் கீழே இருக்கும், இந்த சைடு பார்த்திங்கன்னா குளுக்கோஸில் வந்து மேலே இருக்கும். மால்டோஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே குளுக்கோஸ்னால ரெண்டு ஹைட்ரஜன் அயன்மேவும் இந்த கார்பன் ஆட்டம் ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று போல தான் இருக்கும். என்னடா இவன் ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் செகண்ட் கார்பன் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ரிங்கு 1 2 3 4 5 6 வரைக்கும் இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எட்ஜஸுமே நமக்கு வந்து ஒவ்வொரு கார்பன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஓ இருக்கக்கூடிய இடம் மட்டும் நமக்கு வந்து அந்த இடத்துல எந்த கார்பனும் இல்லை, ஓ மட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தனியாக ஓ இருந்துச்சுன்னா இப்போ பாருங்கள், இதில் 1 2 3 4 5 தானே, 5 கார்னர்ஸ் தானே இருக்குது. 6th கார்னரில் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா இந்த வந்து CH2OH அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு C இருக்குது பார்த்தீங்களா கார்பன், அதுதான் அந்த கார்பன் தான். மொத்தம் 6 கார்பன்ஸ் வந்துருச்சா குளுக்கோஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரக்டோஸில் பாருங்கள், நமக்கு வந்து 5 எட்ஜஸ் இருக்குது, ஒரு எட்ஜஸில் ஆக்சிஜன் இருக்குது, அப்புறம் 4 எட்ஜஸ் 4 கார்பன் இருக்குது. ஆனால் மிச்ச இதில் பார்த்தீங்கன்னா 2 CH2OH 2 இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, CH2OH 2 இடத்துல இருக்கனால 6 கார்பன் ஆட்டம். ஜஸ்ட் அந்த ரிங் மட்டும் டிஃபர் ஆகுமே தவிர்த்து மற்றபடி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஃப்ரக்டோஸில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, அந்த OH ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுல, அங்கே OH தான் ஒன்று, அந்த ஏரியாவில் தான் ஒரு கார்பன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா CH2OH அது ஒரு கார்பன் ஆட்டம். அடுத்து கீழே ஒரு எட்ஜ் இருக்கிறது நமக்கு வந்து 3 4 5 அங்கே 6 மேலே இருக்குது பார்த்தீங்களா H2OH, அதுக்கு பக்கத்தில் O. இதுதான் ஃப்ரக்டோஸோட அந்த ரிங்கோட ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போது அந்த ஏதாவது ஒரு இமேஜ் கொடுத்து அதில் லிங்கேஜ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, லிங்க் ஆனதில் பாருங்கள், அந்த லிங்க் ஆனதில் வந்து ரெண்டுமே அந்த ஹைட்ரஜன் வந்து எந்த சைடு இருக்குது, மேலே இருக்கா கீழே இருக்கா, ரெண்டுலேயும் மேலேயே ரெண்டுலேயுமே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆல்ஃபா. ஒன்று மேலே ஒன்று கீழே லிங்கேஜில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எய்தர் அது வந்து குளுக்கோஸ் கேலக்டோஸாக இருக்கலாம், இல்லை கேலக்டோஸ் ஃப்ரக்டோஸாக இருக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கலாம். இது எல்லாமே நமக்கு வந்து என்னது பீட்டா லிங்கேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்பீங்க, எல்லாமே 1 and 4 தான் இருக்கும், அப்போ எதுக்கு இதில் ஆல்ஃபா 1 2 எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் கேட்கலாம். இப்போ சுக்ரோஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். சுக்ரோஸில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸு. ஸோ நமக்கு வந்து லிங்கேஜ் எப்படி இருக்குது பாருங்கள், நமக்கு ஆல்ஃபா லிங்கேஜ் தான். ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேரலாக தான் இருக்குது, பட் ஒன்றே ஒன்று தான், மேலே கீழேயும் இருக்குது. நமக்கு வந்து குளுக்கோஸ் மேலேயும் ஃப்ரக்டோஸ் கீழேயும் இருக்குது. இதுதான் இது ஒன்று மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸு. ஸோ நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 and 2 வந்து அந்த சைடு இருக்க கார்பன் ஆட்டம் வந்து குளுக்கோஸ் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் 1ம் ஃப்ரக்டோஸில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் 2வும் இங்கே வந்து லிங்கேஜ் ஆகிருக்குது. நேர் வரைக்கும் பீட்டா லிங்கேஜை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் வந்து லிங்கேஜ் இன் லாக்டோஸ் வந்து பீட்டா 1 and 4. One fact to note: in human can't digest cellulose. A plant diet comes under the fiber diet. Plants acts as a source of fiber. The plants have got cellulose. Undigested food will reach the colon, which will attract water. Most human digestion enzyme cannot attack beta linkage. Linkage present in cellulose, which made up of multiple glucose residents, linked multiple beta 1 and 4 linkage. The only human digestion enzyme which can attack beta linkage is lactase அப்படின்னு சொல்கிறாங்க.
நிறைய பீட்டா லிங்க்டு குளுக்கோஸ் ரெசிடென்ஸ் மல்டிபிள் ரெசிடென்ஸ்லாம் இருக்குது. அது இதில் இருக்குது, இந்த ஃபைபர் பிளான்ட் ஃபைபர்ஸில் இருக்குது. அதை வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த பீட்டா குரூப்லேயும் நம்மளால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து லாக்டோஸ் அது மட்டும்தான். அதனால தான் நம்மளால் மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியுது. நம்மளால் ஏன் பிளான்ட் ஃபுட்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும்? கீரை இந்த வகை நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், கீரை சாப்பிட்டா சில நேரத்தில் டயரி ஆயிரும் சில பேர்த்துக்கு. ஏன் அப்படின்னா இது கீரை வந்து ஃபுல் ஆஃப் பிளான்ட் சோர்ஸு. அதை வந்து அந்த பிளான்ட் சோர்ஸ் வந்து ஃபைபர் தானே, அந்த ஃபைபர் வந்து வாட்டர் அட்டாக் பண்ணும். ஸோ நமக்கு வந்து டயரியா வர்றதுக்கு ஈஸியான சான்சஸ் இருக்குது. எப்பயாச்சும் நமக்கு வந்து ஸ்டொமக் அப்செட்டு, இந்த ஏதாவது ஃபுட்டு ஒத்துக்கலை, அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கீரை வந்து தவிர்க்க சொல்லுவாங்க. கீரையும் பாலும் கூட தவிர்த்துக்க சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டைஜஷன் டிஃபெக்ட். இதே மாதிரி ஃப்ரக்டோஸ் இன்டாலரன்ஸு, கலக்டோசீமியா இதெல்லாமே மெட்டபாலிக் டிசீஸ். இதுக்கு காரணம் என்னென்னா டிஃபெக்ட் ஆஃப் லாக்டேஸ் இன் த இன்டெஸ்டைனல் வில்லை. இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய வில்லேஸில் இருக்கக்கூடிய லாக்டேஸ் வந்து டிஃபெக்டாக இருக்கனால நம்ம கன்சியூம் பண்ணுற லாக்டோஸ் வந்து கேலக்டோஸ் ப்ளஸ் குளுக்கோஸா, அதான் டைசாக்ரைடு வந்து மோனோசாக்ரைடாக மாறினா தான் நமக்கு வந்து அப்சார்ப்ஷனே நடக்கும். அது அப்படியே டைசாக்ரைடே இருந்தால் நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் நடக்காது. அது வந்து லூமின்லேயே இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டைசாக்ரைடு வந்து நமக்கு வந்து வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஆஸ்மாட்டிக் டயரியா வந்து வரும். அடுத்து ஒரு கிளினிக்கல் ஃபியூச்சர் என்னென்னா நமக்கு வந்து ஃப்ளாட்டி ஸ்டூலு, ப்ளோட்டிங்கு, ஃப்ளாட்டுலன்ஸ் இப்படி எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம கோலானில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் இந்த டைஜஸ்ட் ஆகாமல் தேங்கி இருக்க லாக்டோஸான டைசாக்ரைடை வந்து சாப்பிட்டு அது வந்து ஹைட்ரஜன் அண்ட் மீத்தேனை வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ்னா பார்த்தீங்கன்னா மீத்தேன் பிரெத் டெஸ்ட் அண்டு ஹைட்ரோஜன் பிரெத் டெஸ்ட். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஓவர் நைட் வந்து பேஷண்ட் வந்து எதுவும் சாப்பிடக்கூடாது. ஏர்லி மார்னிங் வந்து இந்த பிரீத்திங் டெஸ்ட் எடுக்க போது அதில் வந்து ஹைட்ரஜன் அண்டு மீத்தேன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது லெபார்டரி பேசிஸில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட லாக்டோஸ் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு குவான்டிட்டி கொடுத்து அது பிறகு இந்த பிரீத் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 2 வேல்யூ எப்படின்னா நைட்டு எதுவுமே சாப்பிடாம ஒரு பிரீத் டெஸ்ட்டு, கொஞ்சம் லாக்டோஸ் சாப்பிட்டுட்டு ஒரு பிரீத் டெஸ்ட்டு எடுத்து பார்ப்பாங்க. இது வந்து நார்மல் ஃபிசியாலஜிக்கல் லெவலோட கூட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த அன்டைஜஸ்டட் லாக்டோஸ் வந்து ஃபார்ம்ஸ் ஆசிட். ஸோ நம்ம ஸ்டூல் வந்து அசிடிக் பிஹெச்சாக தான் இருக்கும். நம்ம அசிடிக் பிஹெச்சாக இருக்கனால நமக்கு வந்து பெரானல் எக்ஸ்கோரியேஷன் வந்து நடக்கும். பெரானல் எக்ஸ்கோரியேஷன்னா ஒன்றும் கிடையாது, ஏனல் ரீஜியனில் நமக்கு வந்து இச்சினஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது, 11 ஆர் மோர் கார்பன் யூனிட்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிசாக்ரைட்ஸ் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காங்க, ஹோமோ பாலிசாக்ரைட்ஸ், ஹெட்ரோ பாலிசாக்ரைட்ஸ் அப்படின்னு 2 பிரிச்சிருக்காங்க. நம்ம ஹோமோ பாலிசாக்ரைட்ஸை இந்த சாப்டரில் இங்கே பார்க்க போகிறோம். ஹெட்ரோ பாலிசாக்ரைட்டை அடுத்து நம்ம வந்து மியூகோ பாலிசாக்ரைடுன்னு சொல்லி ஒரு தனி சாப்டரில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோமோ பாலிசாக்ரைடு அப்படின்னா இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் ஆர் சேம், தே ஆர் மேட் அப் ஆஃப் ரிப்பீட்டிவ் யூனிட் ஆஃப் ஒன் சுகர் மாய்டி. ஒன்றும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் செல்லுலோஸ் இருக்குன்னா செல்லுலோஸ் ஃபுல்லாமே என்ன ஆகிருக்குன்னா நமக்கு வந்து குளுக்கோஸால் மட்டும்தான் மேடாயிருக்கும். குளுக்கோஸால் என்ன லிங்கேஜ், பீட்டா லிங்கேஜ். ஆனால் அதை பற்றி கீழே பார்ப்போம். ஹெட்ரோ பாலிசாக்ரைடு அப்படிங்கிறது ஒவ்வொரு சுகருமே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சுகர்ஸ் இருக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து மியூகோ பாலிசாக்ரைடு, கிளைகாமினோகிளைகன் அப்படின்னு சொல்லுவாங்க, GAG அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோமோ பாலிசாக்ரைட்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்ட்ரக்சுரல் ஹோமோ பாலிசாக்ரைட்ஸு, ஸ்டோரேஜ் ஹோமோ பாலிசாக்ரைட். இந்த ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னா இட் ஆக்ட் as a ஸ்ட்ரக்சுரல் காம்பவுண்ட் ஆஃப் த செல். இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் ஜஸ்ட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்டோர் பண்ண போது ஒரு விதமாக ஸ்டோர் ஆகிருக்கும், அது வந்து ஃபங்க்ஷனில் இருக்கப்போ ஒரு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். செல்லுலோஸ் இஸ் a component of plant cell wall made up of multiple glucose residues linked with beta 1 and 4 linkage. நம்மளால் டைஜஸ்ட் பண்ணவும் முடியாது ஏன்னா பீட்டா லிங்கேஜ்னால. Inulin is used to measure the glomerular filtration rate present in the plant tubers made up of fructose. சிஸ்டீன் அப்படிங்கிறது எக்ஸோஸ்கெலிட்டன் ஸ்கேல் ஆஃப் ஸ்னேக் அண்ட் த காக்ரோச்சஸ் மேட் அப் ஆஃப் N-acetyl glycosamine.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஹோமோ பாலிசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச்சு, ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் அனிமல் அப்படின்னா கிளைகோஜன். இது எல்லாத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் மறந்துட்டோம். இதோ பேஜ் நம்பர் 13 எடுத்துக்கோங்க. ஒய் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் நோன் அஸ் எ ரெடியூசிங் சுகர் பிகாஸ் it has an reduced sugar both have the free carbonyl groups. இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸும் சரி ஃப்ரக்டோஸும் சரி கார்பனைல் குரூப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். இன்கேஸ் நான் ரெடியூசிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு டைசாக்கரைட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து சுக்ரோஸ் எடுத்துக்கும். சுக்ரோஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் செகண்ட் கார்பன் ஆட்டம் ஆஃப் த ஃப்ரக்டோஸ் வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ இது வந்து உடையணும், ரெண்டாக உடையணும். நான் இதுக்கு முன்னாடி லாக்டோஸ் பார்த்துருந்தேன் பார்த்தீங்களா, லாக்டேஸ் என்சைம் வந்து லாக்டோஸை உடைச்சி அது பிறகு தான் நமக்கு வந்து டைஜஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது. அதே கணக்கு தான் இதுவும். அடுத்து விச் ஒன் வில் பி த பிரான்ச்டு அமாங் திஸ் டூ அப்படின்னா ஸ்டோரேஜ் வில் பி பிரான்ச்டு, தென் த ஒன்லி இட் வில் அக்யூமுலேட்டட் மோர் மாலிகுல் இன் லிமிட்டட் ஸ்பேஸ். ஸ்ட்ரக்சுரல் ஹோமோ பாலிசாக்கரைட் வில் பி அன்பிரான்ச்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ச் வந்து த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் பிளான்ட்ஸ். Starch has two components, highly branched amylopectin. It has the multiple glucose residence which linked by alpha 1 and 4 linkage along the straight chain and alpha 1 and 6 at a branch point. இதை வச்சே நீங்கள் சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கள், இது வந்து டைஜஸ்ட் ஆகுமா ஆகாதா? இது கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இதில் ஆல்ஃபா லிங்கேஜ் இருக்குது, கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகும். ஸ்டார்ச் வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியும். சீக்வென்ஷியல் லிங்கேஜ் ஆஃப் ஆல்ஃபா 1 and 4 வந்து அமிலோபெக்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் வெரி ஸ்டேபிள் அண்ட் ஹை மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் 50 degree Celsius. அக்கௌண்ட் ஆஃப் சாலிட் பார்ட் ஆஃப் ஸ்டார்ச் தட் இஸ் அமிலோபெக்டின். சாலிட் பார்ட்டா அப்படின்னா அமிலோபெக்டின். இது வந்து ஆல்ஃபா பிரான்ச்சு ஒன்று. அன்பிரான்ச்டு அமிலோஸ் அப்படிங்கிறது மல்டிபிள் குளுக்கோஸ் ரெசிடென்ட் லிங்க்டு பை ஆல்ஃபா 1 and 4 linkage along the straight chain. Not that stable, less melting temperature. ரூம் டெம்பரேச்சரில் அது மெல்ட் ஆகிடும். இது வந்து லிக்யூடு பார்ட் ஆஃப் ஸ்டார்ச் அப்படிம்பாங்க. வந்து சாலிட் அப்படின்னா என்னது, நமக்கு வந்து அமிலோபெக்டின். லிக்யூட் அப்படின்னா நமக்கு வந்து அமிலோஸ், அன்பிரான்ச்டு அமிலோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து வந்து கிளைகோஜன். கிளைகோஜன் வந்து த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் அனிமல். த டூ டிஷ்யூஸ் தட் ஸ்டோர் த கிளைகோஜன் இன் ஹியூமன் பாடி ஆர் லிவர் அண்ட் மசில். கிளைகோஜன் இஸ் a highly branched carbohydrate structure. இட் இஸ் ஸ்பெரிக்கல் மாலிகுல். சென்டரில் வந்து ப்ரோட்டீன் இருக்கும், அது வந்து கிளைகோஜெனின் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி குளுக்கோஸ் ரெசிடியூ இஸ் அட்டாச் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. டைரக்ட்லி அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரைட் செயின் அப்படிம்பாங்க. டைரெக்டாக வந்து கிளைகோஜெனின் கூட அந்த ப்ரோட்டீன் கூட அட்டாச் ஆகிருக்கும். பிரான்ச்சுன்னா இன்டைரக்டாக வந்து அட்டாச் ஆகிருக்கும். எப்படின்னா குளுக்கோஸ் வந்து நமக்கு வந்து கிளைகோஜெனின் கூட அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா அது கூட அதோட பிரான்ச்சாக வந்து இன்னொரு குளுக்கோஸ் வந்து இருக்கலாம். The straight chain has 11 to 13 glucose residues linked by alpha 1 or 4 linkage and the branch point வந்து alpha 1 and 6 linkage alone. The entire structure is arranged in 12 concentric layers to enable the compactness. Glucose residues in straight chain will form one concentric layer, hence 12 layer வந்து இருக்குது. இப்போ வந்து கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறாங்க. இந்த கொஸ்டின் இன் சச் ஸ்ட்ரக்சர் வேர் வில் யூ ஃபைண்ட் அ கிரேட்டர் நம்பர் ஆஃப் பிரான்ச் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆர் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. அட் சென்டர் வந்து மோர் பிரான்ச் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிஃபெரியாக நமக்கு வந்து பிரான்ச் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் கிளைகோஜன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சென்டர் அண்ட் ப்ரொசீட் டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி. The start of synthesis you have more number of glucose molecule, you will introduce many possible branch points. அதே மாதிரி don't have many number of glucose molecule, stop creating the branch points. இப்போ வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஒன்ஸ் வந்து பெரிய வர நமக்கு வந்து குளுக்கோஸ் இல்லை அப்படின்னா ஸ்டாப் ஆயிரும் பெரிஃபெரியில் வந்து. அதனால் நமக்கு வந்து பெருசாக வந்து பெரிஃபெரியில் வந்து பிரான்ச்சஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லைனர்ஸ் பற்றி பார்க்குறோம். குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமாக இருக்கும், ஆனால் அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஐசோமர். இனுலின் இஸ் அன் ஹோமோ பாலிசாக்கரைடு மேட் அப் ஆஃப் ஃப்ரக்டோஸ். Cysteine is made up of N-acetyl glucosamine. Non-reducing disaccharides are source of sucrose and terraherose. In starch, amylose is an unbranched and the amylopectin is a branch. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். MCQs நீங்கள் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.